இந்த விழாவுக்கு வருகை தந்திருக்கின்ற கலை குடும்பத்தை சார்ந்த அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நம் கலை உலகத்தை சார்ந்தவர்கள்தான் இங்கு இருக்கிறார்கள் என்றல்ல, இங்கு தொழில்துறையிலையும் இன்றைக்கு பெரிய ஒரு நிலையிலே இருக்கக்கூடிய நல்லி செட்டியார் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னை வச்சு டைரக்ட் பண்ண குகநாதன் சார், பி வாசு சார், அந்த பக்கம் சண்டி மாஸ்டர், கலா மாஸ்டர், அம்பிகா அம்மா, ஒய்ஜி மகேந்திரன், சீலா அம்மா, தோட்டா தரணி சார், சித்ராலயா கோபு சார், இப்படி ஒரு குடும்ப விழாவாக இங்கே நடக்குது. இந்த டூரிங் டாக்ஸ் ஃப்ரேம் அண்ட் ஃபேம் நிகழ்ச்சி இந்த ஆண்டிலிருந்து துவங்குகிறது. சித்ரா லட்சுமணன் அவர்கள் கிட்டத்தட்ட 55 ஆண்டுகளாக எனக்கு தெரியும். நான் சினிமாவுக்கு வந்ததுலேருந்து அவரும் சினிமா, அவரும் ஏவிஎம் ஸ்டுடியோலேருந்து எல்லா ஸ்டுடியோவுக்கும் சுற்றி வர்றவர் தான். நாங்கள்லாம் ரொம்ப ஒன்றா இருந்து சினிமாவுக்கு வந்தது. சினிமாவில் என்ன அதிகமாக டைரக்ட் பண்ண நான் நடிக்காத டைரக்டரே கிடையாது. இந்த கலைத்துறையில் இது வரைக்கும் இப்போ இருக்கவங்கலேருந்து அந்த காலத்தில் இருந்த புல்லியாவில் ஆரம்பித்து பீம்சிங் சார்லேருந்து, ஸ்ரீதர் சார்லேருந்து, பாலச்சந்தர் சார்லேருந்து அப்படியே எல்லாமே சொல்லிகிட்டே போகலாம். இன்றைய அதிகமாக நான் படத்தில் நடித்தது பி வாசு சார், ரவிக்குமார் சார், குகநாத் சார் இங்கே வந்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஆக இந்த மாதிரி ஒரு விழா எடுத்து அதுக்கு எப்படி ஒரு பரிசு கொடுக்கறது ஒரு ஊக்கப்படுத்துவதாக தான் இருக்குது. அதுதான் கலைத்துறையில். அதுவும் இந்த பழைய நடிகர்கள், புதிய நடிகர்கள்பாங்க, அதெல்லாம் நடிகர்கள் என்றாலும் ஒன்று தான். பழசு புதுசெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஓல்ட் இஸ் கோல்டு. அதனால் ஓல்டாக இருக்கிறவங்களுக்கு நாம் எப்போவுமே பெரியவங்களுக்கு, அப்பா அம்மாவுக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்குறோமோ அதே மாதிரி கலைத்துறையில் இருக்க பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்க தெரிந்தால் அவர்கள் வருங்காலம் சிறப்பாக இருக்கும் எடுத்துக்காட்டு.